எத்தனை தருணங்கள்ல எத்தனையோ வடிவங்கள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள சொல்லியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது நான் பேசி வந்தது அத்தனைமே என்னன்னா, ஒருத்தர் வந்து பியூரா எப்படி மாறுறாரு, எப்படி அது நடக்குதுங்கிறத ஒரு ஸ்டடி பண்றது தான் வாழ்க்கையிலே உயர்ந்த தியானங்கிறது. ஒருத்தருடைய லைஃப்பை யார லைஃப்பை ஸ்டடி பண்றாங்களோ அவங்க லைஃப்பை ஸ்டடி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்திலே பெரிய வார்த்தை எதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, விழித்து இருக்கிறது, விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விழித்து இருக்கிறது, தன்னை வந்து ஒரு முழுமையா வந்து தன்னை வந்து கவனிக்கிறது. தனக்கு அறிவுரை சொல்றதுக்கு இன்னொருத்தரை உருவாக்கக்கூடாது, நமக்கு நாமளே அறிவுரை சொல்லிக்கணும். உலகத்திலேயே உயர்ந்தது தெரியுங்களா, ஒரு குரு தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்குவார். புரியுதுங்களா? இப்ப என்னுடைய சமீபத்துல வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னுடைய காலை நானே வணங்கி என்னுடைய பாதத்தை நானே பூஜை செய்து அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத வெளியில பாக்குறவங்களால அது உணர முடியாது. அது ஒரு அற்புதமான தருணம். அப்ப அது தன்னை உணர்தல் அப்படிங்கும் போது, தன்னை உணரும் போது உள்ள இருக்கிற ஜீவனுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த அந்த உயிரை ஒருவர் வணங்குறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த உயிருக்கு வந்து மரணம் இல்லைங்க. அந்த உயிரை ஒருத்தருக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு உயிரை வணங்குற தருணத்தை ஒருத்தர் பெற்றிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப தன்னுடைய உயிரை தான் தந்தை இறந்து போனதுக்கு அப்புறமோ, தான் தந்தையோ தான் தாயோ வந்து இருக்கும்போது வணங்குறது போறதை தாண்டி, தான் இருக்கும்போது தன்னையே ஒருத்தர் உணர்ந்து வணங்கணுங்கிற. அது நீங்களா போய் உங்களை வணங்கும் போது உங்களை வணங்க விடாது. யாரோ உங்களுக்கு மாலை போடுறது, யாரோ உங்களுக்கு பூ போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு நீங்க பூ போடுறதோ, உங்களுக்கு மாலை போடுறதோ, உங்களை நீங்க வணங்குறது இருக்குல்ல, அது சாதாரண தருணம் கிடையாது. அது வந்து அதுதான் அந்த உயிருக்கான அந்த வேல்வின்னு சொல்லக்கூடியது. உயிரை அறிந்தது, அந்த உயிரை அறிந்த தருணம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற உயிரை அறியும் போது நம்ம உயிரை நாமளே வணங்கக்கூடிய தன்மைக்கு மாறி போறோம்னு அர்த்தம். அப்ப ரொம்ப எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப அவரு தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, என் உயிரை நீங்கள் வணங்க வேண்டாம், என் உயிரை நானே வணங்கிக் கொள்கிறேன். என் உயிரை நீங்கள் பூஜிக்க வேண்டாம், என் உயிரை நானே பூஜித்துக் கொள்கிறேன். என் உயிருக்கு கடவுள் பட்டம், குரு பட்டம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், யாமே கொடுத்துக் கொள்கிறோம். அப்ப எப்படின்னா, எமக்கு தேவையானதை யாம் செய்து கொள்வோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப உலகத்திலே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, எதை வணங்கணும், எதை பார்த்து பிரமிக்கணும்னா, எது மரணிக்கலையோ, எது உன்னதமான பொருளோ, எது நம்மளை உயர்ந்த ஒரு வடிவத்தை காட்டக்கூடிய பொருளோ அதை நம்ம வணங்குறோம், பிரமிக்கிறோம். கடவுள், இறைவன், எல்லா தத்துவமும் எதுன்னா நம்மளை அறியாமங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளை பிரமிக்க வைக்குது. அதனாலதான் கடவுள்னு அது சொல்றோம். நம்மளை தாண்டி ஒண்ணு வேலை செய்யுது. கருவே தங்காம, கருப்பைக்குள்ளே போகாம ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை 7 தன்மையில் இருந்துச்சு. அதான் 7ஆம் அறிவு அப்படின்னா 7 தன்மையில ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை எப்படி கருப்பைக்கே போகல, கருவே தங்கல, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் உலகத்துல கர்த்தர்னு சொன்னாங்க. புரியுங்களா? அந்த குழந்தை தான் இந்த உலகத்துல நீங்க கும்பிடுற போற எத்தனையோ மகான்கள், எத்தனையோ வடிவத்துல உள்ளவங்க எல்லா பேருமே கருப்பைக்கு போகாதவங்க. அப்ப அழிவில்லாத ஒரு உயிர் ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வெளிப்படுத்துது. அப்ப வெளிப்படுத்தும் போது அதை ஒருத்தர் வெளிப்பட்டத யாருன்னா ஊருக்கு தெரியல, முதல்ல அவருக்கு தான் தெரியுது. அப்ப அவரு முதல்ல வணங்குறார். இது எவ்வளவு பெரிய வடிவம் அப்படிங்கிறத நீங்க வந்து முக்கியமா பார்த்துக்கணும். அப்ப வாழ்நாள்ல நீங்க எத்தனையோ பேரை கும்பிட்டு இருப்பீங்க. லைஃப்ல ஒரு நாள் உங்களை நீங்க கும்பிட போறீங்க. அந்த கும்பிட போற தருணம் எதுன்னா, ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது நமக்குள்ள வசிக்கிற உயிர். அந்த உயிரை நீங்க பார்க்கிற தருணமோ, உணர்ற தருணமோ மறக்க முடியாததா. உங்களுக்கு நீங்களே டெலிவரி பண்ணி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே கொல்லி வச்சு என்னைக்காவது பார்த்துருப்பீங்களா? இந்த உலகத்திலே பெரிய தத்துவம் காசிங்கிறது விஸ்வநாதன், இந்த அண்ணாமலைங்கிறது முத்தி, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தனக்குத்தானே அந்த வடிவத்தை கொடுத்துக்கிட்டவங்கன்னு பேரு. தனக்கு கொல்லி வச்சுக்கிறதுக்கு, தன்னையே சமாதியில இந்த மாதிரி ஒரு குழியை வெட்டி இந்த மாதிரி மண்ணு போட்டு இந்த மாதிரி தான் விஷயங்கிறது தன்னையே அவங்க வந்து பண்ணிக்கிறது. அப்ப தனக்கு ஒருத்தரை, தனக்கு ஒரு வடிவத்தை பண்ணிக்கிறாங்க. அப்ப எந்த ஞானியுமே
பிறரை வேலை செய்ய விடுறது இல்லை. தன்னுடைய வடிவத்துல எல்லாத்துலயுமே இந்த பைபிள்ல யார் வேணாலும் மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம். அது பியூரா கிடைக்கப்பட்டது கர்த்தர்கிட்ட தான் கிடைக்கப்பட்டது. அதை கொடுத்தவர், அதை எழுதினவர் யாரா வேணாலும் இருக்கலாம். அதோடைய வடிவம் எங்க இருந்து, அந்த வார்த்தை இங்க இருந்து பிறக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீர் தஞ்சாவூர்ல நாங்க காவேரி நீர்ல நீர் அள்ளி குடிக்கிறோம். ஆனா அந்த நீர் எங்க இருந்து வந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பைபிள் யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் உபதேசிக்கலாம். அது எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அது வெளிப்படும் போது அதை வணங்கணும். அதை வெளிப்படுத்துறவரே முதல் முறையா வெளிப்படும் போது அவரே அவர் வணங்குறார். அதான் அவர் முதல் பக்தர் யாரா இருக்கிறாரு, அவராவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகமே அவரை வணங்குது, உலகமே அதை கொண்டாடு. இதுதான் அதோடைய தருணம். அந்த மாதிரி ஒரு சூழல் அமையறதுங்கிறது ஒரு சாதாரண வடிவம் கிடையாது. அதை நீங்க அவசியமா அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு நிர்வாண நிலை அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்லுவாங்க. புத்தரோட விஷயத்துல நீங்க அடிக்கடி நிர்வாணா அப்படின்னு நீங்க படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் போது அந்த நிர்வாண தன்மையில இருக்கோ, அதே மாதிரி அது அந்த தன்மை ஒரு எம்டினஸ் தன்மையும், எந்த சூழல்லையும் எதுவுமே இல்லாத ஒரு தன்மையில ஒரு பூமியை ஒரு வேற ஒரு உஷ்ணத்துல, வயிற்றுக்குள்ள வேற ஒரு உஷ்ணம், அது வேற உலகம் வாங்க. வேற ஒரு உஷ்ணத்துக்குள்ள ஒரு குழந்தை இருந்துட்டு இன்னொரு உஷ்ணத்தை வெளியில பார்க்க வரும். அந்த தருணம் எப்படி வரும்னா, அது நிர்வாணத்துல வரும். அது ஒரு நிர்வாண நிலையில வரும். அப்ப நாம மனிதனாக இருக்கப்பட்டிருக்கிற யாம் வேற ஒரு உஷ்ணத்துல இருந்தோம். அந்த உஷ்ணம் மாறப்படும் போது, அந்த உஷ்ணம் மொத்தமாக மாறப்படும் போது, அந்த நிர்வாண நிலை, என் தாய் கருக்குள்ள இருக்கும்போது, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்னுடைய வெப்பம் எப்படின்னா, என்னுடைய தாயோடைய உஷ்ணமும் என் தந்தையாரோட உஷ்ணமும் எனக்குன்னு ஒரு உஷ்ணம் இருக்கு பாரு. இந்த 3 உஷ்ணத்தை கலந்து என் தாயோடைய கருப்பையில அந்த வயிற்றுக்குள்ள நான் குழந்தையாக 8 மாதம் 9 மாதம் அந்த காலம் மாதிரி உள்ள இருக்கிறேன். அது நான் வெளிப்படுறேங்கிறது இருக்குல்ல, அது பேரு டெலிவரின்னு சொல்லுவாங்களா, அது பேர் வெளிப்படுதல் அப்படிமா. அப்ப வெளிப்படும் போது நான் வரும்போது எப்படி வரேன்னா, வேற உஷ்ணம் அங்க இருக்கு. இப்ப நான் அந்த உலகத்துல எதை பாக்குறேன்னா, ஒரு புது உஷ்ணத்தை பாக்குறேன். என்னோட கண்ணு இதெல்லாம் முழிக்கல, அப்படியே ஒரு மாதிரி உடல்லாம் அந்த பூப்போட ஒரு ரோஜா இதழ்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதழ் மாதிரி இருக்கிறது. இந்த உஷ்ணத்துல அந்த தோல் தன்மை எல்லாம் மாறுது. அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த இதுல வடிவத்திலிருந்து வெளியில வரும்போது அது ஒரு வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? நிர்வாண நிலையில வெளிப்படுது. அதே மாதிரி ஒரு தியானத்துல, ஒருத்தருடைய மௌனத்துல, ஒருத்தருடைய பயணத்துல அவர் வேற வேற உஷ்ணங்களை பார்க்கிறார். குண்டலினி சக்தியோட உஷ்ணம், சக்கரங்களுடைய உஷ்ணம், பிரபஞ்சத்தில் இருக்கிற உஷ்ணங்கள், பல ஜீவ சமாதிகள்ல இருக்கிற உஷ்ணங்கள், அந்த தன்மைகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துக்குள்ள அவர் இன்னொரு வடிவத்துக்குள்ள ஒரு உஷ்ணத்தை சந்திக்கிறார். அந்த உஷ்ணத்திலிருந்து வெளிப்படும் போது அவருக்கு ஒரு நிர்வாண நிலை, நிர்வாணா அப்படிங்கிற ஒண்ணு அவருக்கு கிடைக்கும். அப்ப அவர் வேற ஒரு தருணத்தை அவர் சந்திக்கிறார். அப்ப அந்த தருணத்தை சந்திக்கும் போது அவர் சில பொருள் எல்லாம் அவரு இறக்கி வைக்கிறாரு, சில பொருள் எல்லாம் வச்சிடுறாரு, இது தேவைப்படாது அப்படிங்கிறது தான். அப்ப தன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து வெளியில வந்த குழந்தை அம்மாவோட உஷ்ணத்தை கண்டுபிடிச்சு பால் குடிச்சாலும் அம்மாங்கிற அந்த அடையாளமும் அப்பாங்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப அது வெளியில வந்த உடனே தாய்க்கும் அதுக்கும் ஒரு இடைவெளி வந்துருது. அது வேற ஆளாயிருது. என்ன தாய் வளர்த்து தாய் என்ன செஞ்சாலும் அது வெளிப்பட்டுருச்சுன்னா அது இரட்டையர்கள் மாதிரி ஆயிடுது. தாய் தனி, குழந்தை தனி. அதே மாதிரிதான் இந்த நிர்வாண நிலை வரும்போது அவர் பயன்படுத்திய பொருள் அனைத்தும் இன்னொரு சகோதரன் மாதிரி விடுபட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. புரியுதா? அப்ப தாயாக இருந்து நாம் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்தோம். அந்த குழந்தை வெளிப்படும் போது 2 பேராக நாங்கள் மாறினோம். அப்ப அது தனிச்சு போனோன்னா ஒரு இடத்துல என்னை அது விட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும், இல்ல அதை நாம விட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதுதான் அதோடைய தருணம். அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த அனுபவம், அந்த மாதிரி அந்த உஷ்ணத்தோட தன்மை மாறும்போது நமக்கு என்ன ஒரு 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 உஷ்ணத்துல என்ன பவர் இருக்கோ அதே விஷயம்தான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த விஷயம்தான் இந்த பாதரட்சகை நம்ம அணிஞ்சிருந்தது. அடுத்தது
பெரிய ஒரு ஒரு முதுகு தண்டுவட மாதிரி வாழ்க்கையில ஒரு பெரிய வடிவத்துக்குரிய பதஞ்சலியோடைய நுட்பமான வடிவத்தில் இருந்து இருக்கிறது தான் நம்ம வச்சிருந்த ஒரு கம்பு. இப்ப இந்த வடிவத்தை அந்த நிர்வாண அந்த செயலுக்குள்ள வரும்போது அதை நாம் இறக்கி வைக்கிறோம். அத ஒரு இடத்துல வச்சிடறோம். இது இங்க இருக்கட்டும் அப்படிங்கிறோம். அந்த தருணம் தான் இன்னைக்கு உள்ள தருணம். அதுதான் நம்ம வச்சோம். ஏன்னா இந்த இந்த உஷ்ணத்துல இவங்களை எடுத்துட்டு நம்ம போக முடியாது. அதை கடந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம மாறி நிற்கணும் அப்படிங்கிறத நீங்க உங்களை பார்த்துக்கணும். இப்போ ஒருத்தருடைய லைஃப்ல எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிஜம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ரொம்ப உயர்ந்த எனக்கு ஈக்குவலான பவர் கொண்டவங்க இந்த 3 வடிவத்தில் இருக்கிற முதல் பாதரட்சகையும் நம்ம ஒரு இடத்துல செஞ்சு வந்துருச்சு. அடுத்த பாதரட்சகையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த தண்டம். இது எல்லாமே எனக்கு அந்த உயர்ந்த சக்தி கொண்டது, உயர்ந்த வடிவம் கொண்டது. எந்த வடிவத்துல வேணாலும் நீங்க சோதிச்சு பார்த்துக்கலாம். அது அப்படியாப்பட்ட ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வடிவம் கொண்டது. ஒரு 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 ஜீவ சமாதிக்குள்ள என்ன செயல் இருக்குமோ அது இந்த பாதரட்சையில் இருக்கும். அவ்வளவு பெரிய அது ஒரு ஒரு வலிமை கொண்டது. அப்போ ஒரு இடத்துக்குள்ள அதை நாம் இறக்கி வைக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம விடுபட்டு இன்னொரு சூழலுக்கு போறோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்போ ஒரு பொருளை கொடுக்கும் பிரபஞ்சம் ஒரு இடத்துல இறக்கி வைப்பாங்க, அங்க இறக்கி வைக்கணும். இப்ப மாந்திரிகம் பண்றவங்களோ, சாமியாரா இருக்கிறவங்களோ, குண்டலினி சக்திக்குள்ளேயே வாழ்ந்துட்டு கிடக்கிறவங்களோ இந்த மாதிரி பொருட்களை இறக்கி வைக்க தெரியாது. அந்த பொருளோடையே வாழ்ந்துகிட்டே கிடப்பாங்க. அதை மேலும் மேலும் மெருகேற்றுவாங்க. புரியுதா? அந்த தண்டத்தை எடுத்துட்டு போய் நைட் எல்லாம் மந்திரம் பண்ணி மெருகத்துறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஒரு ஆசிரமத்தை நான் உங்கள்கிட்ட கையில கொடுத்தேன்னா அந்த ஆசிரமத்தை அப்படியே வச்சிருக்கணும். அதுக்குள்ள தகுடெல்லாம் கட்டி அதை மெருகேற்றி ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது. சைடு வேலையெல்லாம் பார்க்க கூடாது. அதே மாதிரி பிரபஞ்சம் நமக்கு ஒண்ணு கொடுக்குதுன்னா ஒரு பொருளை அதை கையில வச்சுட்டு இத்தனை நாள் இத்தனை பொழுது அது ஒன்னோடு பயணிக்கும். அதோடைய பயணத்துக்குள்ள ஒண்ணு நீ மாறணும், இல்லைன்னா அதோட தன்மை மாறி நீ கொஞ்சம் இறங்குறன்னா அப்பையும் அதை நீ சுமக்க முடியாம கூட போவோம். அப்ப உன்னிடம் இருந்து வலுக்கட்டாயமாக நாங்க பறிச்சுக்கிட்டு போயிடுவோம். இப்ப நிறைய பேர்கிட்ட நிறைய பொருள் கொடுத்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய ஒருத்தரை பார்த்திருப்பீங்க. யாரு? கர்ணன் ஒருத்தரை பார்த்திருப்பீங்க. அவர் என்ன வச்சிருந்தாரு? அவர்கிட்ட இருந்து அவர் இறக்கி வைக்கல, பிரபஞ்சம் பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அப்ப கிருஷ்ணன் எதையுமே பிரபஞ்சம் பறிக்க விடுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. புரியுதுங்களா? கர்ணன் அவ்வளவு பெரிய ஆளுதான், ஆனா பறிக்க விடுற மாதிரி நடந்துகிட்டாரு. அப்ப பறிக்க விடக்கூடாது. ஒரு பொருளை ஒரு குரு கையில கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கும், எவ்வளவு காலம் இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும்னு ஒரு செயல் இருக்கு. அதுக்கப்புறம் அதை இறக்கி வைக்கணும். அதை நீங்க வேற மாதிரி பண்ணா அந்த குரு அந்த பொருளை அந்த பிரபஞ்சம் அதை பறிச்சிடும். அந்த பறிக்கிற நிர்பந்தத்தை அது ஏற்படுத்திடும். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகக்கூடாது. அப்ப ஒரு உயர்ந்த செயலுக்குள்ள வரும்போது ஒரு இடத்துக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை இறக்கி வை, அவரை விட்டுரு, நீ இப்படியே போ, அவர் அங்கேயே இருப்பாரு. உனக்கு அதை தாண்டி இன்னொரு பெரிய பணி இருக்கு, வேற ஒரு வேலை இருக்கு, வேற ஒரு தருணம் இருக்கு, வேற ஒரு சூழல் இருக்கு, நீ போகணும். வேற ஒரு செயலை நீ பார்க்கணும், வேற ஒரு வடிவத்தை பார்க்கணும். நாகம் எப்படி தன்னுடைய உருவத்தையும் தன்னுடைய உடலுடைய தன்மையையும் தன்னுடைய சட்டையை கிழிச்சு போட்டு மாற்றுது இல்லை, அந்த மாதிரிதான் தியானத்துல ஒவ்வொரு வடிவத்தையும் ஒருத்தர் தன்னை மாத்துறது அப்படிங்கிற. அப்ப தலப்பாய் கட்டப்பட்டிருந்தத எங்க கட்டப்பட்டோமோ, எப்படி கட்டப்பட்டோங்கிறது ஒரு வடிவம். அதை ஒரு இடத்துல இறக்கி வைப்போம். அப்ப இந்த பொருட்களை இறக்கி வைப்போம். அப்ப இந்த சூழல் இதுதான் நிர்வாணா அப்படிங்கிற ஒரு சூழல். உடல்ல ஒண்ணுமே இல்லாம பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் தான். ஆனா ஊருக்காக உலகத்துக்காக சில சூழல்களை நம்ம அணிகிறோம்.
அப்ப உடல்ல இருந்து ஒரு பெரிய பருவ மாற்றத்தை, பெரிய சூழலை, உடல் எந்த வடிவத்துல எந்த சூழல்ல உங்ககிட்ட ஒரு கையில நான் ஒண்ணு கொடுத்துருக்கணும், மனமும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, உயிரும் நான் அல்ல அப்படின்னா எல்லாமே காலமா இருக்கு. என்னுடைய உயிரா இல்ல, காலத்தோடைய உயிர் அது. காலத்தோடைய சூழல்ல அது என்னுடையது அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றோம். அப்ப என்னுடைய இது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, உயிரும் நான் அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம்னா, எதுவும் நம்ம இல்ல, நம்ம வந்து காலமா ஒரு சுழற்சியா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. உயிரா கூட இல்ல, ஒரு சுழற்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமா இருக்கிறோம். அப்ப இதோடைய சூழல் அந்த உஷ்ணம் மாறும் போதுதான் இது நடக்குது. அப்ப உலகத்திலே தியானம்ங்கிறது அந்த உஷ்ணத்தால நடக்கப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். அது ஒரு பெரிய ஒரு 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 பருவ மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய தருணமா இருக்கு. அதனால இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த ஒரு ஒரு பேரு ஒரு செயல் அப்படிதான் நான் கருதுறேன். இந்த செயலை, இந்த வடிவத்தை 3 ஸ்டேட்டை உள்ளடக்கி இதுக்குள்ள நான் போராடி இருக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாதது, எனக்கு 2 தருணத்துல 2 சான்ஸ் எனக்கு கிடைக்கப்பட்டது. இந்த வடிவத்தை நான் வந்து கிட்டத்தட்ட பல முறை நான் வந்து அருகாமையில வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். அருகாமையில இந்த தருணம் இது எனக்கு வந்து லேட்டான தருணம். இது நான் கொஞ்சம் முன்னாடியே சந்திச்சிருக்க வேண்டிய தருணம் இருக்கு. ஆனா காலம் இதுதான். அந்த காலம் என்னன்னா, இன்னும் முன்னாடியே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் போது கூட அந்த மாயை சுழற்சி இருக்குல்ல, மாயைன்னா நம்மளை தேடி சைத்தானுங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து அந்த அந்த உஷ்ணத்தை பெற விடாது, அதை வந்து தொட விடாது. ஏன்னா அது நீங்க வளர 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 பிரபஞ்சத்துடைய வடிவத்துல வளரும் போது உங்களை தேடி நிறைய விஷயங்கள் ஒரு உங்களுடைய அனுபவத்தை பெற விடாம தடுக்கும். அந்த தடுக்கிறத உனக்கு மட்டும்தான் தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். 2 சாட்சி தான், ஒண்ணு நீ, இன்னொன்னு பிரபஞ்சம். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த தருணத்தை போராடணும். அப்ப இந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல போராடும் போது சிலோன்ல கதிர்காமத்துல ஒரு வடிவத்துல அது நமக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல்ல அது அது வந்து விவாதிச்சிச்சு இந்த மாதிரி சூழல்ல. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு சின்னதா ஒரு 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 கிரிப்பு வந்து நான் கொஞ்சம் அது இன்னும் வடிவமா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சூழலை வந்து அந்த அந்த தருணம் வந்து என்ன பண்ணி பார்த்தாலும் அந்த தருணத்தை வந்து அந்த காலத்தை வந்து நமக்குள்ள ஒரு கைவசம் கொண்டு வர முடியல. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் வந்து ரொம்ப துல்லியமாக சில விஷயத்த வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பரிணாமிச்சு ஒரு விஷயத்த அது காட்டினாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியல. அப்ப பாருங்க, ஒரு தியானத்துல உயர்ந்த ஒரு குருங்கிறவங்க காலம் காட்டி கொடுத்து கூட சமயத்துல அவங்களால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாம தடுமாறுறாங்க. ஒரு குருவே தடுமாறுறாரு. அப்ப ஒரு இடத்துக்குள்ள காலம் என்ன பண்ணுதுன்னா, உன்னை விட்டா நீ ரொம்ப தடுமாறிடுவ, அப்ப வேற லைஃப்ல வேற சாய்ஸே இல்லை, நானும் இறங்கி பணி செய்யணும்னு அது இறங்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உதவிய, எவ்வளவு பெரிய வேலைகளை, எவ்வளவு பெரிய விழிப்ப ஒரு காலம். அப்ப ஒரு குருவோடைய ரோல் எவ்வளவுன்னா, அந்த எனக்கு குரு வந்து காலம்தான். நீங்க பாக்குறீங்கல்ல கடிகாரம், அதுதான் என்னுடைய குரு. நீங்க பாக்குற குருவா உங்களுக்கு குரு வேற, என்னுடைய குருநாதர் யாருன்னா கடிகாரம். நீங்க கையில கட்டியிருக்க கடிகாரம், எப்பெல்லாம் மணி பாக்குறீங்களோ அவர் தான் என்னுடைய குருநாதர். அது காலமா சுழலுது, அதுக்குள்ள நேரம் காட்டுது. புரியுதுங்களா? அதான் காலம். அவன் தான் என்னுடைய குரு. அவன் தான் காலமாக இருந்து என்னுடைய இந்த சுழற்சிக்குள்ள நீ வந்து எப்படி வரணும், காலத்துக்குள்ள எப்படி வரணும், கடிகாரத்துக்குள்ள எப்படி வரணும், அகப்பட்டு விடாம எப்படி வரணும். அந்த முள்ளு நம்மளை வெட்டிடும். காலத்துக்குள்ள போக முடியாது, நேரத்துக்குள்ள போக முடியாது. இந்தியாவுல, சீனாவுல எத்தனையோ நகரத்துக்குள்ள தியானம் 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 குண்டலினி சக்தி, அந்த சக்தின்னு போய் காலத்துக்கு கிட்ட போகும்போது எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதனாலதான் கீதையில தர்மன் மட்டும்தான் மேல போனான், பாக்கி எல்லாம் செத்து போனான்னு தான் இருக்கு. பெரிய பெரிய எல்லாம் தெய்வ
தெய்வத்தோட ஒப்பிடக்கூடிய, தெய்வத்துக்குரிய இணையாக இருக்கக்கூடிய வரலாறு மிக்க ஆட்கள் தான் அர்ஜுனன் எல்லாமே. ஆனா காலத்துக்கு முன்னாடி என்ன பாண்டியன் மன்னன், கரிகாலன், ராஜேந்திரன். நான் இன்னும் டீட்டெயிலா பேசணும், நிறைய நாள் இருக்கு, பேசுவேன். இவங்க எல்லாருமே காலத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே தெய்வ குழந்தைங்க. சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வெறும் ராஜாக்கள் கிடையாது, சிவகாசிகள் ராஜாக்கள் கிடையாது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஞானம் இருக்கு, பெரிய ஒரு கலை இருக்கு இவங்க பின்னாடி. இவங்கெல்லாம் ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கலை, இவங்கள ஒரு வடிவமாக உள்ள இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய அந்த உஷ்ணம் வெளிப்படுற தன்மைய ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால வெளிக்கொண்டு வர முடியல. அத ஒரு சூழலுக்கு இல்லாம காலத்துக்கு முன்னாடி என்னன்னாங்க, பலியானாங்க, பலியிடப்பட்டாங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லுது நம்ம தாய், நம்ம தகப்பன், நம்ம குரு, நம்ம ஆசிரியர், நம்ம நண்பர்கள், காலத்தை விட்டுறாதப்பா, நேரத்தை விட்டுறாதப்பா. எதை விட்டுறாதப்பான்னா, காலம் நேரம் கடவுளாக இருக்குப்பா, காலம் நேரம் ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்குப்பா, அதை நீ கவனி, அதை விட்டுறாத. அந்த சுழற்சி தான் எல்லாம். அந்த சுழற்சிக்குள்ள எந்த சூழல்லையும் அது யாரு பேச்சையும் கேட்காது, அது காம்ப்ரமைஸ் ஆகாது. நீ நினைத்தாலும் நான் நினைச்சாலும் யாரும் நினைச்சாலும் 12 மணியை நிறுத்தி வைக்க முடியாது. 12 மணினா 12 மணி ஆகும், 1 மணினா 1 மணி ஆகும். அப்ப அந்த கால சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும், பருவ மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். கண்டுபிடிக்க போன எத்தனையோ விஞ்ஞானிகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருக்கிற அதிசயத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது தன்னை காட்டிக்கிட்டே இருக்கு, வெவ்வேறு ரூபத்துல அது விதவிதமா கலர் கலரா பிரபஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்கு. கடைசியா பிரபஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்கு, அவங்க கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைல் அப்படியே ஒரு விஞ்ஞானியோடைய அறை முழுக்க ஃபைல் டேட்டா குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா இந்த பக்கமும் டேட்டா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன டேட்டானா சுடுகாடு டேட்டா. நேற்று இந்த விஞ்ஞானி செத்து போறான், அடுத்த விஞ்ஞானி. இப்ப அந்த டேட்டாவும் குமியுது, இந்த டேட்டாவும் குமியுது. ஒரு பக்கம் சுடுகாட்டுல பணமா விஞ்ஞானிகள் பணமா இருக்கு, இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இதா இருக்கு. ஆனா மேல அது சுழற்சி, அது நடத்திக்கிட்டே இருக்கு. நீ எவ்வளவு ஆண்டு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், என்னோட உருவத்தை காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது. அப்ப அந்த காலத்தை வெல்ல முடியாது, காலத்துக்கிட்ட போய் நிக்க முடியாது. இப்ப நம்ம பாம்பன் பாலத்திட்ட தம்பி சொன்னால நிக்க முடியும், அது காலம் கலையை எடுத்துரும். நானே போனாலும் எடுத்துரும். ஏன்னா நான் காலமா மாறலன்னா அது காம்ப்ரமைஸ் ஆகாது. ஏன்னா அந்த சுழற்சி வேற, அது ரொம்ப ஒரு தீவிரமானது. பாலைவனத்துக்குள்ள நீ போயிட்டு அந்த சூறக்காத்துல மாட்டின மாதிரி தான். அதோட அகோரத்தை காட்டுனுச்சுன்னா நீ தாங்க மாட்ட. அது ஒரு வேலை. அதான் காலமா இருக்கிறதுனாலதான் பூகம்பம், சுனாமி எல்லாம் நீ பாக்குறதுனால அதான் காலம். இந்த கால மாற்றத்துல, பருவ மாற்றத்துல அப்படி நடக்குதுங்கிறாங்கல்ல, அதோட அகோர முகம் அதான். அது ஒரு காட்டம். அப்ப அந்த காலமா நேரமா ஒருத்தன் சுழல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை அதை அமைக்கும் போது அவன் வேற வடிவத்துக்குள்ள மாறுறதுக்கான ஒரு தருணம். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன். யாராலையும் யோசிக்க முடியாத நிறைய அதிசயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க. பைபிளா கொடுத்துருக்குறாங்க, குரானா கொடுத்துருக்குறாங்க, கீதையா கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நாம எதை அறியணுமோ அதை அறியல. நாம அறிஞ்சுக்கிறதெல்லாம் நாம வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து அறிந்துகிட்டே இருக்கிறோம். அது வேறங்கிறத நம்மளால அறிய முடியல அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்ப நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொருள் வழங்கப்படுது. அது எவ்வளவு நாள் நம்ம கையில இருக்கணும், எவ்வளவு நாள் அதை பயணிக்கணும், அதை எப்படி வச்சிருக்கணும், அது ஒரு இடத்துல எங்க இறக்கி வைக்கப்படணும்னு இருக்கோ சரியான இடத்துல இறக்கி வைக்கும். அப்ப இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு. வாழ்க்கையில ஒரு பொருள் கிடைக்கும், அந்த பொருளை வச்சிருக்கணும், ஒரு இடத்துல அந்த பொருளை விடுறதுக்கும் உனக்கு வேணும் அப்படிங்கிறது அதோட தருணம், அதோட சூழல். இந்த கம்பை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது, புரியுதுங்களா? புள்ளியை விட்டு தாய் பிரிஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரையும் தொட விட்டது கிடையாது. யாருமே ஒரு டச் கூட பண்ண விட மாட்டான். யாரோ ஒரு அறியாம 2 பேரும் 3 பேர் தொட்டிருக்கலாம். அப்ப எந்த இடத்துக்குள்ளுமே அந்த கம்பையும் அந்த பாதரட்சத்தையும் யாரையுமே எடுக்க விடுறது கிடையாது. அது பத்திரமா ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரியே அதை நான் பாதுகாத்து என் கையிலேயே வச்சிருந்தேன். அது அப்படித்தான். அது நான் எந்த இடத்துல தியானம் பண்ணாலும், எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய வடிவத்தை எங்கேயும் விடக்கூடாது. என்கிட்ட சொல்றதே உன்னோட பாதரட்சையோ உன்னோட கம்போ எல்லா இடத்துலயும் இருக்கணும். சில இடத்துல நான் விட்டுட்டு போய் உட்கார போவேன் தியானத்துக்கு. உன்னுடைய வடிவம், உனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் எங்க,
அந்த பொருளோட தான் நீ இருக்கணும்பாங்க. அப்ப எப்பயுமே அந்த பொருளை விட்டு பிரியாத ஒருத்தன் அந்த பொருளை ஒரு இடத்துல வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்குள்ள இருந்து இந்த பொருளுடைய மகத்துவம், அந்த பொருளுடைய சக்தி எல்லாம் நான் பார்த்தவன், நீங்க பார்த்தது கிடையாது. அந்த பொருள்கள் என்னென்ன வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு இடத்துல அதை விடுப்பா அப்படின்னா அதை விடணும்ல. அப்ப விடுறதுக்கு எவ்வளவு பெரிய சூழல்களை நீ மாறணும். இதுதான் இயற்கை, இதுதான் மாற்றம், இது நிகழணும். அதே மாதிரிதான் நாளைக்கு வேலை செஞ்சது போதும், இந்த உடலை ஒரு இடத்துல தூக்கி போடுனா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இங்க ஒரு பெட்டி வச்சு மூடணும்ல, அதே மாதிரி ஒரு பெட்டி வச்சு மூடுங்க பாட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாம் வேற ஒரு சித்தாந்தம், வேற ஒரு கருத்து, ஃபீலிங், எமோஷன் இதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு செயலை, ஒரு வடிவத்தை அது கிளியரா திட்டமிட்டு நடத்தும். ஒரு புலி காம்ப்ரமைஸோ, அந்த ஃபீலோ, அந்த எமோஷனோ பிரபஞ்சத்திட்ட இருக்காது. பிரபஞ்சம் நம்மளை எப்படி உருவாக்கும்னா எமோஷன் இல்லாத ஒரு ஆளை தான் உருவாக்கும். நோ எமோஷன். உனக்கிட்ட எமோஷன் உனக்குலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அது ரொம்ப உறுதியா இருக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், 100% யார் மேலையும் இறக்கப்பட்டு எந்த வேலையும் செய்யாத, இறக்கப்பட்டு எந்த பொருளையும் கொடுக்காத. கிளியரா அவன் வேலை செய்யறான், வேலை செய்யல, உன்னை ஒரு முறை பார்க்கறான், 1000 முறை பார்க்கறான், அது இல்லை. அவனுக்கு கிடைக்கப்படணும், உன்னால கொடுக்கப்படணும்னா கொடு. ஆனா இறக்கத்தினால, கருணையினால செய்யாத. அது என்னன்னா நீயே அவனை கெடுக்கிற மாதிரி. நீ கொடுக்கிற பொருள் அவனுடைய வாழ்க்கையே தலைகளை மாத்திட்டு போயிடும். நான் ஒரு பொருள் கொடுத்தேன்னா கண்ணா புண்ணான்னு வேலை செய்யும், அவர் ஞானத்துக்கே வரமாட்டாரு. அப்ப நானே அவரை ஒரு 20 வருஷம் தள்ளி விட்ட மாதிரி ஆயிரும்ல. புரியுங்களா? இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய பொருட்களை நிறைய பேர் கடை திறக்க கூப்பிடுறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் ஏன் தவிர்க்கிற? இப்ப நான் வந்தேன்னா நீங்க இந்த பக்கமே வர முடியாது, இந்த சைடே வர முடியாது. நீங்க வேற மாதிரி ஒரு சூழல்ல போயிருவீங்க, வேற பாதையில போயிருவீங்க. அதுதான் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தவிர்க்கிறோம். நிறைய விஷயத்தை தவிர்த்துக்கிட்டே வரதா தான். இது பேர் மெயின்டைன் பண்றது, இல்ல ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லை. அப்ப நம்ம ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அதை ரொம்ப உயர்ந்த வடிவத்தோட கொடுக்கப்படணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவ சம்பந்தம் இல்லாத கருணையோட, அன்போட, இவர் நம்மளோட ரொம்ப நாள் இருக்கிற மாணவர்கள், இவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தரணும் அப்படின்னு கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் நிறைய விஷயங்களை தவிர்த்து பார்த்து நிதானிச்சுதான் ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம். அதனால அதை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமா நான் அதை கருதுறேன். லைஃப்ல மறக்க முடியாத நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். என்னால எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதுறது இல்லை. ஏன்னா நிறைய ஒரு அற்புதமான தருணங்களை நானே எழுதி நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்கலாம். அது எழுத முடியலைங்க, எழுத முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு திருப்பு முனைகள் நினைந்தது. ஒரு ஞானம்ங்கிறது வெறும் வார்த்தையால சொல்றது கிடையாது, சொல்ல முடியாது. ஞானம்ங்கிறது ஒண்ணும் இல்லாததுதான் ஞானம்ங்கிறது. ஞானம்ங்கிறது ஏதோ 2 நரம்பு விழிச்சு மாரியம்மன் கோயில சாமி ஆடுற மாதிரி சக்தி வர்றது பேர் ஞானம் கிடையாது. ஞானம் அது பேர் ஞானமே கிடையாது. வேற நமக்கே தெரியாது. நம்ம அருகாமையிலேயே ஒரு பெரிய செயல், பெரிய வடிவம் இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாம 20 வருஷம் சுத்தி இருக்கும். ஒரு நாள் அந்த பொருளை பார்க்கும் போது இருக்குல்ல, அதுதான் ஞானம். நம்ம பக்கத்துலயே இருக்குது. என் லைஃப்ல எப்படி இருக்கும் பாருங்க. என் பக்கத்துல இருக்கிற பொருளை 38 வருஷமா நான் தேடி இருக்கேன். எப்படி இருக்கும்? எங்கெங்கயோ இருக்குன்னு தேடுறோம், எப்படியோ தேடுறோம், என்னன்னு சூழல்ல தேடுறோம். ஆனா அது பக்கத்திலே இருக்கு, அது அலட்டவே இல்லை. கடைசி அந்த பொருள் நீ ரெடியா ஒண்ணும்ல, அதனாலதான் நான் என்ன காட்டல அப்படிங்கிற பொருள் பக்கத்திலே இருக்கு. அப்ப அது கருணைப்பட்டிருந்தா நான் எத்தனை முறை அந்த இடத்த சுத்தி வந்திருப்பேன், எத்தனை முறை அந்த இடத்துக்கு போயிருப்பேன். அப்ப ஒரு பொருள் நிஜமா இருக்கு, அது நான் இருக்கிறேனாங்கிறது கூட காட்ட மாட்டேது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்ப இங்க இருக்கிற எத்தனையோ பேர் எத்தனையோ வடிவத்துல என்ன பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வடிவத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காட்டுறோம். நம்மளை முழுசா எக்ஸ்போஸ் பண்ணா அது வேற மாதிரி மாறி. அது முழுசா எக்ஸ்போஸ் பண்ணாததுக்கு பல காரணங்கள். இதுதான் அதோடைய தருணமா இருக்கு. அப்ப அந்த ஞானம்ங்கிறது, அந்த அந்த ஒரு உண்மையா ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது அவருக்கே தெரியாம நடக்கிறது இல்லை. ஒரு பெரிய கோஇன்சிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கே தெரியாது.
அவரால் லைஃப்ல அவர் கற்பனை பண்ணிட்டு எல்லாமே அங்க உடஞ்சு போயிருக்கு. அவர் டோட்டலா வந்து அழுகுறாரு. நானே ரொம்ப ஒரு ஃபீல் ஆகி அழுது பார்த்தா அழுக முடியல. ஏன் அழுக முடியலன்னா, ஒண்ணுமே செய்யாம ஒரு விஷயம் கிடைச்சிருச்சேன்னு அழுத. ஒண்ணு செஞ்சு தேடணும், ஒண்ணு செஞ்சு பாடணும், ஒண்ணு செஞ்சு ஆடணும், ஒண்ணு செஞ்சு குதிச்சோம். அது சக்தி கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அது பேர் ஞானம் இல்ல. ஒண்ணுமே செய்யல, அப்ப உனக்கு கிடைச்சிச்சு. அப்ப என்ன உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் பாருங்க. வேலை செஞ்சு கூலி கிடைச்சா ரைட்டு, வேலையே செய்யல கூலி கிடைச்சா என்ன ஆவீங்க நீங்க? இதான் ஞானம். சம்பந்தமே ரொம்ப திடீர்னு ஒரு நாள் கூலி கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்ப உங்களால வந்து யோசிக்க கூட முடியாது. அது ஒரு விவாதிக்க முடியாத ஒரு தருணம். உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தான் நாளைக்கு உங்களுடைய லைஃபையே மாத்த போற பொருள். ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்ப லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை தான் என்ன மாதிரி ஒருத்தர் வந்து சந்திச்சிருக்கிறோம். என்னோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேகத்தடை தான் நான். என்னை வந்து ஒரு மேலே ஏறி வண்டியில போகும்போது ஒரு 2 செகண்ட் ஸ்லோ பண்ணி ஒரு வினாடி ஸ்லோ பண்ணி மேலே ஏறி போகும்போது அதுக்குள்ள ஒரு தருணம் இருக்கு அப்படிங்கிறது தான். அதை கவனிக்கணும். அதை கவனிக்க தெரிஞ்சுட்டாங்கன்னா வேகம் மட்டும் குறைக்கிறதுக்கு வேகத்தடை இல்லை. நீயும் நானும் ஒண்ணு. இன்னைக்கு நீ என் மேல் ஏறு செய்கிறார், நாளைக்கு இது என்னங்கிறத நீ உணரும் போது வேற ஒரு தருணமா மாறுவ அப்படிங்கிறது தான். கோயிலுக்கு போனவன், கோயில்ல வணங்கினவன், பூஜை பண்ணவன் ஒரு நாள் அவனுக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டி அவனுக்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேகத்தடை கதை தான். அவன் பூசாரியா போனவன், அவன் மந்திரவாதியா போனவன், அவன் சாதாரண பக்தனா போனவன் ஒரு நாள் அவனே கடவுளாகி போயிட்டான். அவனுக்கு பூஜை பண்ணி அவனுக்கு கருவறை வைத்து அவனுக்கு எல்லாம் நடக்குது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் ஒரு தருணங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வேறு வடிவத்துக்குள்ள எங்கேயோ அது நடக்கும். அதனால நீங்க அவசியம் அதை பார்த்துக்கங்க. லைஃப்ல வந்து ஒரு வேற ஒரு தருணங்களை நீங்க சந்திக்கணும். அதனால உங்கள்கிட்ட இருக்கிற சில பொருள்கள்லாம் உங்களை விட்டு போகுதுன்னா அதை பத்தி கவலைப்படாது. சில பொருள் வருதுன்னா அது நிரந்தரமா இருக்காது. அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அதோட அது போயிடும். அதையும் நீங்க வந்து உணர்ந்துக்கணும். ஒரு குரு உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நேற்று நம்மளுது, நாளை இன்னொருத்தரோடதா மாறி போயிடும். அதனால எப்பயுமே கடந்து போறதுக்கான ஒரு பயணத்தை நீங்க வந்து ரொம்ப அற்புதமா கத்துக்கிட்டு ஒரு பயணமா நீங்க டிராவல் பண்ணா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய திருப்பு முனைய சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். பெரிய ஒரு தருணத்துல ஒரு சூழல்ல இது மாதிரி ஒரு சூழலை சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதுமையா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய சூழலா இருக்கு.